புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்தி மேலும் புதுச்சேரியில் மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்கப்படுவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். மேலும் அரசு மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இனி வரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அதிகாரிகள் முறையாக ஒருங்கிணைப்பு செய்யாததால் நீண்ட வரிசையில் கால் கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.